நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்கண்ணா. நான் 2 பேரும் லவ் பண்ணலாம்ண்ணா. ஓ என்னண்ணா நீங்க? ஓ திருக்கோவிலூர் வரைக்கும் போகணும். எங்க? திருக்கோவிலூர். திருக்கோவிலூரா? நான் இது ரிஷுவந்தியம் போறேன். பரவாயில்ல, அங்கேயே இருக்கு. அந்த முக்கூர்ல இருக்கிட்ட போதுமா? பெல்ட் சீட் பெல்ட் போட்டு. பேர் என்ன? என் பேர் வாஞ்சிநாதனா. வாஞ்சிநாதன். வித்தியாசமா இருக்குது. என்ன வித்தியாசமா? அந்த விஜயகாந்த் படம் சார்ல. ஆமா, அவரு பேர் அந்த படம் வரும்போது நான் பிறந்தேன், நல்லா எனக்கு அந்த பேர் வச்சார். ஓ, உங்க அப்பா வந்து விஜயகாந்த் ஃபேன். ஆமா. வாஞ்சிநாதன் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பிறந்து வச்சுட்டாரு. வாஞ்சிநாதன் வச்சுட்டேன். எங்க அண்ணன் பேர் வந்து வல்லரசு. உங்க அண்ணன் பேர் வல்லரசு. சரி, ஒருவேளை இப்ப நீங்க பிறக்கும் போது புறம்போக்கு தரதலன்னு படம் அவர் நடிச்சிருந்தாருன்னா? இல்ல சொல்றேன்னா, அந்த மாதிரி வச்சிருந்தா வந்துருச்சுன்னா வச்சிருப்பாரா பேரு? வைக்க மாட்டாங்கல்ல. நல்ல பேர் ரொம்ப வச்சுட்டாங்க. நல்ல பேரு, நல்லா இருக்கு பேரு வாஞ்சிநாதன், நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா வச்சுட்டாரு. பிரபாகரன் வச்சிருக்கலாம். இதே பரவாயில்ல, இதே நல்லா தானே இருக்குது. இல்ல நல்லா இருக்குது சொல்றேன். இருந்தாலும் அதுன்னா தமிழ் தலைவர், அதனால சொல்றேன். இது நல்லா தானே இருக்கு. வாஞ்சிநாதன். வாஞ்சின்னு கூப்பிடுவாங்களா உங்கள? வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. ஃபுல் நேம் வந்து வாஞ்சிநாதன், கூப்பிடுறது வந்து வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். சிக்கன் ரைஸ் காலையிலேவா? காலையில. இங்கெல்லாம் ஒரு 11 மணி ஆனாலும் போட்டுவாங்க. ஆமா. என்ன வேலை செய்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். என்ன வேலையா போறீங்க திருக்குறளுக்கு? ஒரு வேலை. நீங்க தான் அங்க போக மாட்டேன்றீங்களா இது வரைக்கும்? நான் போக மாட்டேன்னா எனக்கு வேலை ரிஷ் இருந்ததுல எனக்கு. அதுதான் சரி, அங்க இருந்து அங்க இறக்கிட்டு அங்க இருந்து போனல. பஸ் வரல. பஸ் வரது லேட் ஆகும்னா. எனக்கு என்ன சொல்றது, வாழ்க்கை வந்து வாழ்ந்த பிறகு வெறுத்து போச்சுன்னா பரவாயில்ல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு. நல்லதானே இருக்குதுங்க. நல்லதான் இருக்குன்னா வெளி தோற்றம் தான் நல்லா இருக்கு. உள்ள மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு கஷ்டம், கவலைகள். பார்த்தா அப்படி தெரியலண்ணா. இல்லண்ணா, எப்படி சொல்றது, அதான் வெளியில வந்து தெரியல உங்களுக்கு. அவ்வளவு கஷ்டம் மனசுக்குள்ள இருக்குது எனக்கு. 2 வருஷமா வந்து லவ் பண்ணேன். சரியா? 2 வருஷமா லவ் பண்ணேன். லவ் பண்றது தப்பு இல்ல. லவ் பண்றது தப்பு இல்லண்ணா, யார் வேணாலும் லவ் பண்ணலாம். 2 வருஷமா லவ் பண்ணேன். ஒரு நாள் வந்து பார்க்குக்கு கூட்டான். லவ் பண்றாள் வந்து பார்க்குக்கு கூட்டான். ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் உட்கார வச்சான். எல்லாம் பண்றதுதான். ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் உட்கார வச்சான். பேசிட்டே இருக்கும் போது என்ன பண்ணிட்டான், கண்ணுல வந்து தூசி வந்த மாதிரி நடிச்சான். நடிச்சுட்டு ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லி கண்ணு ஊதி விட சொன்னான். அவங்க ஊதுறதுக்கு கிட்டே வந்த என்ன டப்பு லிப்லாம் கடிச்சிட்டான். தப்பு இல்ல, தப்பு இல்லதான் உங்களுக்கு தெரியுது. லிப்லாம் கடிச்ச உடனே பட்டாரம் வச்சிட்டாங்க. அவங்க வச்சிட்டாங்க. என்னடா இது, முத்தம் கொடுத்ததெல்லாம் அடிப்பேன்னு கேட்டதுக்கு நீ எப்படி என்ன கொடுக்கலாம்? அதான் நான் கேட்டான். முத்தம் கொடுக்கலாம் லவ் பண்ண, என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்ற? நான் ஃப்ரெண்டா தான் உன்ட்ட பழகணும் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அன்னில இருந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் போன் பண்றேன், எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுட்டாங்க. என்ன முத்தம் கொடுத்து ஒரு தப்பாடான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்குது. எனக்கு என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல செத்துலாமெல்லாம் தோணுது. இல்லண்ணா, 2 வருஷம் உரி லவ் பண்ணா அவங்க நம்ம இருக்கிறோம். அவங்க நம்பி இல்லண்ணா. இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, ஒருத்தங்க மேல நான் பாசம் வச்சுட்டேன். தப்பு சொல்ல மறக்க முடியாது இல்ல. மறக்க முடியாது. இருந்தாலும் இப்ப போயிட்டே இருக்கிறோம். உடனே இப்ப லாரி ஏதாவது வந்துச்சுன்னா டப்புன்னு வண்டி விட்டு அசிங்க செத்து அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. எனக்கு அப்பப்ப அந்த அளவுக்கு டீப்பா வந்து நல்லா சொல்லுங்க. இவ்வளவு வச்சு பண்ண மாட்டேன்னா, நீங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் லாரி ஏதாவது வந்துச்சுன்னா விட்டுலாம் சொல்லுங்க தோணுது. ஆமா, இப்ப நான் செத்தா பரவாயில்ல. நீங்க அதை கேப்ப எனக்கு தெரியும். எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? விட்டு போயிட்டாங்கன்னா விட்டு போயிட்டு பரவாயில்ல. நம்ம அவங்க சில எப்படி 2 நாள் என்னன்னா, ஒரு 4 வார்த்தை அவங்கள திட்டணும், இல்லைன்னா வந்து சமாதானம் பண்ணி மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்க்கணும். இப்ப என்னால வந்து பேசவே முடியல. என் நம்பர்ல போட்டா பிளாக்ல இருக்குது. நான் என்ன பண்றேன், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. நான் திருக்கோவிலூர்ல அவங்க வந்து டிராப் பண்றேன் உங்களை. உதவி பண்றீங்க, நான் பண்ண மாட்டேன்னா. ரைட், திருக்கோவிலூர்ல டிராப் பண்றேன். ரிஷிவந்தில எவ்வளவு கிலோமீட்டர் வரும் திருக்கோவிலூர்? இல்லண்ணா, சரி ஞாபகம் இல்லண்ணா, நிஜமாவே சரி
ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இருக்கும் அவ்வளவுதான் இருக்கு. நான் ட்ராப் பண்றேன் உங்களை, ஓகேவா? எனக்கு வந்து இருங்க, வண்டி வர வேண்டியதான். இப்போ நான் ஃபோன் நம்பர் தரேன், எல்லா போடுறது. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சண்டை போடுங்க. எப்போ போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பேசுங்க. என்னங்க லவ் பண்ணா இப்போ நீங்கள் வந்து எனக்கு தம்பி மாதிரி இல்லை அண்ணன் மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து சமாதானமாக பேசுறீங்க. என்னங்க லவ் பண்ணா முத்தம் தான் கொடுத்து என்னங்க பண்ணாராமாவோ இதை தான் பண்ணுறான், முத்தம் கொடுத்தது இல்லாமல் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பிடிக்கலாம் முன்னாடியே சொல்லிருக்கணும். நல்லபடியாக இருந்துட்டு கடைசியில் வந்து ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், என் பேர் நிசாரோட, என் பேர் நிசாரோட தம்பி பேசுன்னு சொல்லி பேசுங்க, ஓகேவா? நம்பர் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ராங்கா பேசணும்னா திட்டுங்க, தப்பு கிடையாது. 9788 எடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. எடுக்கலையா? மறுபடியும் போடுங்க. ஹலோ ஹலோ, என்ன ஆம்பளை பேசுறேங்க? ஆம்பளை தானே? ஆம்பளையா? ஓ என்னண்ணா ஆம்பளை தானே பேசுனா? ஆம்பளை நாங்க ஆம்பளை தானே, என் லவர்ண்ணா. ஓ சும்மா இருக்குண்ணா, ஆம்பளை போயிட்டு எப்படி லவ் பண்றாங்க? ஐயோ நான் பேசுன கட் பண்ற போறாருண்ணா. அண்ணா இது வேணா, நான் ஆம்பளை பேசுறேன், நான் எப்படி பேசுறது? அவங்ககிட்ட என்ன பேச, ஒரு பொண்ணா தான் பேசலாம். ஐயோ லவர்ண்ணா, என் லவர்ண்ணா ஆம்பளை தானே. அவங்களும் ஆம்பளை, நீங்க ஆம்பளை, அவங்களும் ஆம்பளை தானா? ஆமாண்ணா. அவங்க என்னண்ணா இது? என் லவர்ண்ணா. நோ அதான் சிட்டா தானே பொண்ணா, என்ன கட் பண்றேன்னா? அண்ணா கட் பண்ணாதண்ணா, என் நம்பர்ல பிளாக்ல இருக்கும். நான் நீ ஆம்பளை, நான் அவங்ககிட்ட எப்படி பேசுறது? ஐயோ நான் பேசுனேன், யாராவது பேசுனா கொஞ்சம் சமாதானப்படுத்தி நான் பேசுனேன். நான் ஆம்பளைண்ணா. ஆம்பளை தானே, வேற என்ன யார்கிட்ட நான் பேச சொல்றேன்? ஒரு பொண்ணுகிட்ட பேச சொல்லுங்க. பொண்ணை எவனா லவ் பண்ணுனா பேசுனேன். ஓ பொண்ணு என்ன, பொண்ணை போயிட்டு பொண்ணு தானே லவ் பண்ணுவாங்க, ஆம்பளை என்ன லவ் பண்ணுவாங்க? நான் பண்ணுவேனா? நீங்க பண்ணுவீங்களா? நீ பேசுனா முத. ஓ இது எப்படி அவரு என்ன பேசுது? ஆம்பளை முத்தம் கொடுத்தா தப்பான்னு கேளுனா, லிப்லா கொடுத்தா தப்பான்னு கேளுனா. அவங்க ஆம்பளைனா? ஆம்பளை இருந்தா என்னன்னா ஆம்பளைனா அவங்க? ஐயோ பொண்ணு இருந்தா பேசலாம், ஆம்பளைனா அவங்க? பரவாயில்ல, நான் ஆம்பளை லவ் பண்றேன், அவங்க நம்பர் தானே கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. நான் இந்த மேலும் நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட என்ன பேச முடியும்? பொண்ணு ஆம்பளைட்டு போய் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னீங்க. சப்போர்ட் பண்றேன்னா திருக்கோயில எல்லாம் விடுறேன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுது ரைட். நான் இப்ப கூட நான் எதனா சொல்லு, பொண்ணுகிட்ட பேச சொல்லி பண்றேன். அவங்க ஆம்பளை, நான் அவங்ககிட்ட போய் பொண்ணு லவ் பண்ண மாட்டேன் நானு. நான் என்ன உலகத்துல நினைக்கிறீங்க? நான் 3 தடவை ஃபெயிலியர் ஆகுது, லவ் ஃபெயிலியர். 3மே ஆம்பளை தான். அவங்கள ஆம்பளை பொண்ணு உட்காந்து பாத்துக்க முடியுமா அவங்கள? ஐயோ அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம். ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. போய் பேசுனா என்னன்னா நான் திருக்கோயிலூர் வரைக்கும் நான் விடுறேன்னு சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நான் பண்றேன். நான் ஆம்பளை போய் என்னன்னா பேச. இப்ப அவரு எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரியா? எனக்கு அவர் வேண்டாம். இப்ப நீங்க அழகா இருக்கீங்க. சுமார்ண்ணா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? சும்மா லூஸ் மாதிரி பண்ணிக்கிறீங்கண்ணா. நான் 2 பேரும் லவ் பண்ணலாம்ண்ணா. என்ன நீங்க நம்ம 2 பேரும் லவ் பண்றது இல்லைன்னா என்ன பண்ணாதீங்கண்ணா. நான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம். யாருண்ணா லூஸ் ஆனா நீங்க? நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? உன்ன யாருண்ணா லவ் பண்ணுவாங்க? ஆம்பளை நீங்க, உங்களுக்கு போய் நான் என்ன லவ் பண்றது? என்ன எடுத்தோடனே ஆம்பளைன்றீங்க? ஆம்பளை லவ் பண்ணா தப்பு. எந்த உலகத்துல இருக்கிறீங்க நீங்க? எந்த உலகத்துல இருக்கிறீங்க? ஆம்பளையாச்சும் லவ் பண்ணுவாங்க. என்ன குறைச்சது? நீங்க அழகா தானே இருக்கிறீங்க. பொண்ணு இருந்தா லவ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஆம்பளை உங்களை போய் எப்படி லவ் பண்ணுவாங்க? சும்மாண்ணா ஒரே ஒரு முத்தம் மட்டும். நான் என்ன சொல்றேன், ஆம்பளை நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? ஒரு முத்தம் மட்டும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி சுத்துவீங்க. யாரு நீங்க? எப்படி சுத்துவீங்க? சும்மா இருந்தா இது மாதிரி பேசாதீங்கண்ணா. ஒரு ஆம்பளை பத்தி யாரும் லவ் பண்ணுவாங்களா? கண்ணுல ஏதாவது தூசி வந்துச்சுன்னா சும்மா இருந்தா ஊதி விடனா கம்முனா டென்ஷன் ஆயிரும்ண்ணா. தூசி உந்த லிப் டாப் அதே மாதிரி என்ன பண்றீங்களா? ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா, ஊதி மட்டும் உண்ணா எனக்கு தேவையில்லண்ணா. சும்மா இருந்தா என்னண்ணா கையண்ணா நம்ம மேல கை வைக்காதீங்க. லவ் பண்ணல வேற ஏதாவது காட்டினா உங்கள்ட்ட சொன்னீங்க. ஆம்பளை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் தெரியும் ஆம்பளை யாச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேண்ணா. நீங்க பண்ண என்ன பண்ண சொல்றீங்க? கம்முண்ணா கண்ண முன்னா நான் சொல்லிட்டு போறேன். கம்முதுண்ணா தொண்டு நீ குடுக்கணுமா? கம்முனர் நான் என்னண்ணா நீங்க? ஒரே ஒரு முத்தம் முட்டல நான் என்ன குடுக்கணும்? என்னண்ணா கையண்ணா ஒரே ஒரு முத்தம் சும்மா இறக்கணும். நான் இறங்கிட்டா நான் ஒரே ஒரு கம்முனர் நான் இறக்கணும். நான் வண்டி இறக்கணும். நான் போறேன். நான் நீ முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரா? நான் என்ன கொடுக்கணும்? நான் வண்டிலாம் கூப்பிட்டு வந்தேன் திருக்கோயில். இல்ல நான் பரவாயில்ல இங்கே இறக்கி கொடுக்க நான் போறேன்.
நான் சொல்றேன் கேளு. எரிக்குண்ணா என்ன மேல எல்லாம் கை வைக்கிற? அப்புறம் நீ முத்தம் கொடுன்னு கேக்குறீங்க நீ எரிக்குண்ணா மேல கை வைக்கிறது கட்டி போடுங்க. எரிக்குண்ணா என்ன வாணிவில நானு எரிக்குண்ணா வாணிவில என்ன இந்த மாதிரி அசிங்கமா பேசுற? லவ் பண்றது அவசியம் இல்ல இந்த வாணிவில் தான் உங்களுக்கு கையண்ணா நான் சத்தியமா அடிச்சுடுறேன். பேண்ட் நல்லா இருக்குண்ணா. இருக்கட்டும் பரவாயில்ல நான் சத்தியமா அடிச்சிடுவேன் கையை எடுத்துருங்க நான் எரி கொடுங்கண்ணா முத்தம் கொடுக்க மாட்டீங்க. நான் ஏன்னா கொடுக்கணும் நான் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன் என்னண்ணா ஒரு எந்த வளத்துல இருக்கிறீங்க எரி கொடுங்க நான் போறேன் எரி கொடுங்க முத்தம் கொடுக்காம எனக்கு பனி வெடிப்பே வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எரி கொடுங்க யாருமே கிட்ட வராதீங்கண்ணா எனக்கு ஒரு மாதிரி கிட்ட வராது யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. சும்மா லூசா நீங்க நீ தொற நான் திறக்கிறேன். தொற நான் இறங்கி போறேன் நான் என்ன சொல்றேன் திறக்கிறேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும். கிட்ட வராத நீ தொறாத நீ தொற இங்க தொற நான் ஏன் அப்படி பண்ணாங்க தொடங்க இல்ல அங்க திறக்க முடியாது. அங்க தானே திறக்க முடியும். நான் சொல்றேன் இங்க தொடங்க நீ முடியும் கையண்ணா என் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் அது. நான் அடிச்சிடும் நான் ஒழுங்கா தொடங்க நான் திறக்கிறேன். இருங்க வயசுல அண்ணன் பாக்குறேன் தொடங்க நான் திறக்கிறேன்னா தொற தொற நான் திறக்க கூட விட மாட்டேன். அப்ப போக யாரு கை நோத்துறீங்க உனக்கு போக விருப்பம் இல்ல. அப்ப இங்கே உட்காந்துருக்கணும்ல முத்தம் கொடுக்கணும். தொறனாங்க அப்ப திறக்க விட மாட்டியா? தொறப்ப நான் சொல்றேன் கேள்வி வரும். நான் சொல்றேன் கேள்வி. நான் சொல்றேன் கேள்வி. நான் பிராங்க் யூடியூப் பிராங்க் நானு. யூடியூப் பிராங்க் நான். நானா நீ வேற ஏன்னா நீ இப்படி இருக்க சரி நீ வேற ஏன்னா இப்படி இருக்க முன்னால என்ன என்னவோ பயந்துட்டேன் நானு நான் என்ன கை வைக்க மாட்டேன். இங்க கேமரா பாருங்க. இங்க தெரியுதா? தெரியுதுண்ணா நான் என்ன ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. பரவாயில்ல இப்ப திறந்துட்டுமா? இப்ப திறந்து சரிண்ணா சும்மா விளையாடதான் பண்ணா. பயந்துட்டேன் மூச்சு வாங்குது. அப்புறம் நீ எவ்வளவு தடவை பண்றீங்க அப்படி டென்ஷன் ஆகல நானும் என்னமோ எதுவும் நினைச்சிட்டேன். தண்ணி விடுங்க. நான் என்னமோ பயந்துட்டேன். நான் வேற முத்தம் கூட்டி கிறிஸ்து கூட்டின்னு கேட்கறேன் பயந்துட்டேன் வேற. சரி இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டு மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதம் போட்டு போட்டுக்கலாம்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப முத்தம் கடத்தலாம் வரும். அதெல்லாம் பரவாயில்ல பிராங்க் அவங்களுக்கு தெரியாதா? சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.